அனைவரும் வணக்கம். சற்று வெளியான தகவல். குடிமகன்களுக்கு பேரதிர்ச்சி. டாஸ்மாக் கடைகளுக்கு 2 நாட்கள் தொடர் விடுமுறை. இது பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் மற்றும் FL உரிமம் பெற்ற மதுபான கூடங்கள் மூடப்படும் என்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தமிழகம் முழுவதும் 4829 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் நாள் ஒன்றுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனையாகவும் ஒரு கூடுதல் தகவல் வச்சுருக்காங்க. இது போன்ற மது பற்றி கூடுதல் தகவலை உடனுடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடைகளில் நாள் ஒன்றுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை நடைபெற்று வருகிறது. அதுவும் பண்டிகை நாட்களான தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு உள்ளிட்ட நாட்களில் வந்துவிட்டால் வருமானம் இரட்டிப்பாகும். அதுபோல வாரத்துக்கு இறுதி நாட்களில் ரூபாய் 150 கோடி முதல் 200 கோடி வரை மது விற்பனையாகவும் ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் புயல் வந்தாலும் தீபாவளி, பொங்கல் என விசேஷ நாட்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு மட்டும் விடுமுறை என்பதே இல்லை. இந்த வகையில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 8 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம், மகாவீரர் ஜெயந்தி, வடலூர் ராமலிங்கர் நினைவு நாள், மே தினம், சுதந்திர தினம், நபிகள் நாயகம் பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி ஆகிய 8 நாட்களில் மட்டும் தொடர் விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இது தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தடுக்கும் வகையில் அந்தந்த மாவட்டங்களில் குறிப்பிட்ட கோயில் விசேஷ நாட்கள் மற்றும் குரு பூஜை நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. இது பற்றி கூடுதலாக பார்க்குறோம். மறக்காமல் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா வெளியிட்ட செய்திக்குறிப்பில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 மற்றும் 31 ஆகிய தினங்களில் விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலம் நாகர்கோவில் முதல் சவுத்த விலை கடற்கரை மேல்புறம் முதல் குழித்தரை நகர்கோவில் முதல் சங்குத்துறை கடற்கரை சுசீந்திரம் முதல் கன்னியாகுமரி தோவாலை முதல் பள்ளிக்கொண்டான் ஆணை உள்ளிட்ட 11 இடங்களில் நடைபெற உள்ளது. இப்பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் FL உரிமம் பெற்ற மதுபான கடைகள் மூடப்படும். தடையை மீறி மதுபானங்களை விற்பனை செய்தாலோ அல்லது பதுக்கி வைத்தாலோ அவர்கள் மீது மது விலக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம்.